My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இப்போ நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்து ஒரு சாய்ஸஸ் என்டர் பண்ணி அதை நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்கிறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸை செய்யுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் எதெல்லாம் நம்ம கவனத்தில் வைத்துக்கணும், எங்கெல்லாம் லாஸ்ட் இயர் நிறைய மாணவர்கள் மிஸ்டேக் செஞ்சாங்க, அது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அலாட்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டெமோ பார்த்தலாம். நம்ம அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் ரீசென்ட்லி அப்டேட்டட் சர்டைன் திங்ஸ். அதில் வந்து சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ரவுண்ட் 1 டென்டேட்டிவ் வேகன்சி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படிங்கிற என்டையர் டேட்டா இங்கே இருக்குது. எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு காலேஜில் 85% ஸ்டேட் கோட்டாக்கு எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பதிவு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதில் இந்த வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளை சேர்த்து இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 1254 இடங்கள் இருக்கு. பிசி கேட்டகரியில் 1073 இருக்கு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசிஎம்ல 142 இருக்கு. இதெல்லாம் அந்த 3 காலேஜஸ்ல 150 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைங்களா. நமக்கு திருப்பூர், திருவள்ளூர் இந்த காலேஜஸ்ல இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை, 50 சீட் 150 சீட் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற டேட்டா 142, 809 ஃபார் எம்பிசி, எஸ்சி 612 அண்ட் எஸ்சிஏ 117, எஸ்டியில் 41 சீட்ஸ் இருக்கு. 36 கவர்மெண்ட் காலேஜஸ்ல. 37th காலேஜ் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இஎஸ்ஐ கேகே நகர் தனியாக காமிச்சிருக்கிறாங்க. அது ஏன்னா செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லையா, அதனால அந்த காலேஜை தனியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமிச்சிருக்காங்க. அதில் நமக்கு டோட்டலாக 90 சீட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது 85% ஸ்டேட் கோட்டாக்குரிய சீட். அடுத்ததாக பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்துடலாம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான ட்ரூத் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் காலேஜாக இருந்தது, அது இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் சீட் மேட்ரிக்ஸில் அந்த கல்லூரி இல்லை. சரிங்களா, அந்த கல்லூரி இல்லை. புதுசாக ஒரு காலேஜ் வர்றதாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வரல, ஆஸ் ஆஃப் நவ் வரல. மேபி பின்னாடி இன்க்ளூட் ஆகி என்எம்சி அப்ரூவல் வந்த உடனே உள்ளே வந்தாங்கன்னா நான் அந்த டைமில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்திருக்கிற சீட் மேட்ரிக்ஸில் கற்பக விநாயகா ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலி தெர் ஆர் 20 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அண்ட் இந்த இடத்துல ராஜலக்ஷ்மி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் இருக்கு பார்த்தீங்களா. திஸ் இஸ் நாட் எ நியூ காலேஜ். இது அன்னை மெடிக்கல் காலேஜினுடைய நேம் சேஞ்ச் தான். அன்னை மெடிக்கல் காலேஜ் தான் முன்னாடி இருந்தது. அன்னை மெடிக்கல் காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அன்னை மெடிக்கல் காலேஜா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் திரும்ப அகைன் ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் பழைய பேருக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பிரைவேட் காலேஜ். கவர்மெண்ட் கோட்டால பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி 572, பிசியில் 489, பிசிஎம் 65 சீட், இந்த மாதிரி டோட்டல் சீட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஸ்ரீ வெங்கட் பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம். அடுத்ததாக டென்டல் காலேஜஸ் 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் சேர்த்து 197 இடங்கள் இருக்கு. பிரைவேட் டென்டல்லையும் நமக்கு வந்து 20 காலேஜஸ் இருக்கு. 18 காலேஜ் இருக்கு. அதுல 1662 சீட் அப்படிங்கிறது இங்க இருக்கு. சரிங்களா. ஸோ டோட்டலா 18 கல்லூரிகள் தான் இருக்கு. 2 காலேஜ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு என்ன காலேஜுங்கிறத பின்னாடி ஹைலைட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம். சரிங்களா, டெமோ பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணணும். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய வெப்சைட்ல கிளிக் ஹியர் டு லாகின் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வரும். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியதே வந்து ரீசெட் பாஸ்வேர்டு தான். ஆல்ரெடி நீங்க டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிருப்பீங்க. அதை போட்டா லாகின் ஐடி ஆர் இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு தான் வரும். ரீசெட் பாஸ்வேர்டுன்னு வரும். ஸோ ரீசெட் என்ன பண்ணிடுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தான் ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ண வேண்டியது. ரீசெட் பண்ணிடுங்க. அப்போ புதிய பாஸ்வேர்டு நீங்க என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். அதுக்கு நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புது பாஸ்வேர்ட் செட் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். ஸோ இந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் விண்டோ வரும். டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபி டு எனிவன். யாருக்கும் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபி எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. இந்த ஆர்டர் அவங்க எப்படினாலும் மாற்றலாம், சாய்ஸ் ஃபில்லிங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஓடிபி பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் யாரெல்லாம் கட்டணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் போகிறவங்க மட்டும்தான் கட்டணும்.
கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் டென்டல் மட்டும்தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வராது. ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டானா அதுக்கு ஃபீஸ் உண்டு, ப்ரைவேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டானா அதுக்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ், ஐ எம் வில்லிங் டு கிவ் ஆப்ஷன்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை என்ன பண்ணலாம், டிக் பண்ணலாம். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ 500 rupees மட்டும் வரும், செக்யூரிட்டி டெபாசிட் 0, டோட்டல் அமௌண்ட் 500. நீங்க என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். இல்ல சார் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் பிஎஸ்சி கேஎம்சிஎஸ் மாதிரி அல்லது அன்னை ராஜலட்சுமி பிஎஸ்பி மாதிரி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை டிக் பண்ணுங்க. இப்படி பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க 30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அப்போ டோட்டலா 30,500 rupees அப்படிங்கிறது வரும். இப்ப சார் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போடுறேன், இந்த 15 லட்ச ரூபா ஃபீஸ் வருது இல்லைங்களா, அந்த இது 15 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க 1500 ப்ராசஸிங் ஃபீ வந்து 1500 மாறிடும். ஸோ நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட் 1,30,000 ஆயிடும். டோட்டல் அமௌண்ட் 1,31,500. ஒரே டைம்ல பே பண்ணுங்க, ஒரே டைமா பே பண்ணிருங்க. நான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போட்டு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பண்றேன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு பண்ணாதீங்க. போன வருஷம் இந்த மாதிரி தனித்தனியா பண்ண ஒரு சிலருக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் வரைக்கும் டென்ஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆச்சு. ஆனா அந்த மாதிரி நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை. நீங்க 3 அப்ளை பண்ண போறீங்கன்னா 3 செலக்ட் பண்ணிட்டு ஒரே டைம்ல கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதை கிளிக் பண்ணுங்க. இந்த வருஷம் நமக்கு 5 பேங்க்னுடைய கேட்வே கொடுத்துருக்காங்க. இது கேட்வே தான். கேட்வேனா என்ன அர்த்தம், நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னுடைய கேட்வே யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல பேர் இருந்தாலும் சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒருவேளை ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஹெச்டிஎஃப்சி செலக்ட் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு சார், ஐசிஐசிஐ அக்கௌண்ட் இருக்கு, இங்க எதுவுமே இல்லையே நான் என்ன பண்றது, எனக்கு கரூர் வைசியா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, எனக்கு இதுல இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னா இதுல உங்களுக்கு எந்த பேங்க் பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஓன் பேங்க்னுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிளிக் பண்றேன், அல்லது யூனியன் ஹெச்டிஎஃப்சி அல்லது பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க் எதனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் போர்ட்டலுக்கு போயிடும். இந்த பேமெண்ட் போர்ட்டலுக்கு அப்புறம் உங்களுடைய கார்டுனா கார்டு டீடைல்ஸ் போடுங்க, அல்லது நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங்களுடைய டீடைல்ஸை போடுங்க, கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டு டீடைல்ஸை போடுங்க. அதெல்லாம் போட்டு லாகின் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தப்பு இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மிஸ்டேக்ஸே இருக்கக்கூடாதுன்னா இதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடணும். இப்போ இந்த மாதிரி விண்டோ வந்துடும். இந்த விண்டோவில் இங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேமு, கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் அதெல்லாம் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் பிரைவசி ரீசன் நம்ம இங்கே பிளாக் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் ஹியர் டு ஆட் ஆர் எடிட் மை சாய்ஸஸ், விருப்ப இடங்களை தேர்வு செய்ய அப்படின்னு போட்டிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக படிச்சுடுங்க. நீங்கள் எத்தனை படிப்புகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளை வேண்டுமானாலும் தேர்வு செய்து தங்கள் விருப்பப்படி வரிசைப்படுத்தலாம். ஆஸ் பர் யோர் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி பேசிஸ் த வேக்கன்ட் சீட்ஸ் இந்த காலேஜஸ் வில் பி அலாட்டட். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாருங்க, நீங்கள் எவ்வளோ காலேஜ்னாலும் செலக்ட் பண்ணலாம், அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. உங்கள் மார்க், ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், ஜெனரல் ரேங்க் அதை பேஸ் பண்ணி தான் சீட் அலாட்மெண்ட் இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல இப்போ பாருங்க உங்களுடைய முதல் விருப்பப்படி கல்லூரியில் இடங்கள் காலியாக இல்லாவிட்டால் அடுத்தடுத்த விருப்பங்களின்படி கல்லூரியில் காலியாக உள்ள இடங்கள் 1 2 3 4 5 6 வரிசையா ஒரு காலேஜ் லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல ஒரு காலேஜ் போட்டிருக்கீங்க, மேபி எக்ஸ்னு ஒரு காலேஜ் போட்டிருக்கீங்க, அல்லது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்கீங்க, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்கீங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல வேகன்சி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அந்த காலேஜ்ல வேகன்சி இருந்தா அதுவே அலாட் பண்ணிடும். அந்த காலேஜ்ல வேகன்சி இல்லைன்னா செகண்ட் சாய்ஸா நீங்க வந்து செகண்ட் வேற ஏதாவது ஒரு காலேஜ் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸ்டான்லி, கீழ்பாக் அல்லது வந்து தஞ்சாவூர், நாமக்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலேஜ் போட்டிருப்பீங்கல்ல, அந்த காலேஜ்ல வேகன்சி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ 1 2 3 4 வரிசையா செக் பண்ணும். 10வது இடத்துல உங்களுக்கு வேகன்சி இருக்கு, 9 காலேஜ்ல வேகன்சி இல்லை, 10வது இடத்துல தான் வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த 10th காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிடும். உங்களுக்கு 5வது காலேஜ்லேயே வேகன்சி இருந்துச்சுன்னா 5th காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிடும். ஸோ ஒரு காலேஜ், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காலேஜ், ஒரு கோட்டா சீட் மட்டும்தான், ஒன்று மட்டும்தான் அலாட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த இடத்துல டிக் கொடுத்துருங்க. ஐ ஹாவ் ரெட் அண்ட் அபோவ் அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதான் சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ. இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா ட்ராப் டவுன்ல எல்லா டிஸ்ட்ரிக்டும் லிஸ்ட் அவுட் ஆகும். கேட்டகரி அப்படின்னு இருக்கும். இதுல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீங்க 2 பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 காமிக்கும். இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டா மட்டும் 30,000 தான் பே பண்ணிருக்கீங்க, அல்லது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் நீங்க 500 மட்டும் தான் பே பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லாமே இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அது ஒரு லிஸ்ட் வரும்.
நீங்கள் எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிடுங்க, செலக்ட் பண்ணி வச்சுடுங்க. அண்ட் தென் இங்கே பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்களா, கேட்டகரியில் பாருங்கள் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆலில் பாருங்கள் எம்பிபிஎஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ், எஸ்எஃப் காலேஜ்னா பிரைவேட் காலேஜ், பிரைவேட்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், எம்கியூ பிடிஎஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால பிடிஎஸ் எஸ்எஃப் காலேஜஸ், ஜிக்யூ எம்பிபிஎஸ்னா கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸ் எஸ்எஃப்ல உள்ள எம்பிபிஎஸ் சீட், ஜிக்யூ எம்பிபிஎஸ் பிரைவேட்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்டுங்கிறது வரும். இந்த A1 எம்பிபிஎஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இது இஎஸ்ஐசி கேகே நகர் அந்த ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டாக செலக்ட் பண்ணீங்கன்னா தான் அந்தந்த காலேஜ் உங்களுக்கு என்ன பண்ணும் வரும். ஸோ இப்போ இந்த காலேஜில் நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக டிக் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடும். அண்ட் இப்போ வந்து காலேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் காலேஜஸில் டோட்டலாக எவ்வளோ சாய்ஸஸ் போட்டிருக்கோம், 59 சாய்ஸஸ் போட்டிருக்கோம். அந்த சாய்ஸஸ் எல்லாம் இதில் வரிசையாக காமிக்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸில் மாதா வச்சிருக்கிறோம், முத்துக்குமரன் வச்சிருக்கோம், தாகூர் வச்சிருக்கோம். இந்த மாதிரி சில கல்லூரிகளை நம்ம வரிசைப்படுத்தி இருக்கிறோம். ஸோ இந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் அதை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு காலேஜை மேலே வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மூவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் வந்து 6th காலேஜில் வெள்ளூர்ல இருக்கிற இந்த கவர்மெண்ட் வெள்ளூர் காலேஜ் வச்சிருக்கேன், இல்லைன்னா இந்த வெள்ளூர் இருக்கிற இந்த காலேஜை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கணும்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு கொண்டு போய் நீங்க வச்சுக்கலாம். வெள்ளூர் மேலே வந்துருச்சுங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க சாய்ஸஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு மை சாய்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சாய்ஸஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். உங்களுடைய செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் நீங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஆர்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதுலயும் நீங்க ஏதாவது ஆல்டர் பண்றதுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாம். ப்ரிவ்யூ சாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இதுல சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. நீங்க கொடுத்துருக்கிற ஆர்டரை அப்படியே வரிசையா என்ன பண்ணுவாங்க இதுல காமிச்சிருப்பாங்க. அது ஒன்று ஒவ்வொரு கலர் கோட்ல இருக்கும். நீங்க அதை பார்த்து வச்சுக்கலாம். அப்போ இந்த ஆர்டர்ல கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இதுல கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்கு பாருங்க. இந்த டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுடுங்க. ஸோ இவ்வளவுதாங்க சாய்ஸ் ஃபில்லிங். ரொம்ப சிம்பிள் தான். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதை பத்தி நீங்க வந்து வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நான் வந்து கல்லூரிகளை எப்படி வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் பொதுவாக எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் மொபைல் ஃபோனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜஸ் போடுறீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே விண்டோவில் குட்டி குட்டியாக தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது நமக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரியுது. பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரியுது. ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய அளவில் லாங் டிஸ்பிளேல வராது. அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர் அப்படின்னா இவங்க அந்த இடத்துல பிரைவேட் காலேஜ்ன்றதுனால அந்த இடத்துல அதை என்ன பண்ணுறோம், இது ஃபுல்லாக இருக்கு. போன வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பிரைவேட் யூனிவர்சிட்டியும் இருந்துச்சு. அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஜிக்யூ எம்பிபிஎஸ் எஸ்எஃப் காலேஜுக்கு பதிலாக ஜிக்யூ எம்பிபிஎஸ் பிரைவேட்னு இருக்கும். அப்போ ஒரே நேம்ல 2 இன்ஸ்டியூட் இருந்துச்சு. இந்த வருஷம் அந்த சிக்கல் இல்லை நமக்கு. அட்லீஸ்ட் இவங்க வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி டீம்டா போயிட்டாங்க, அதனால மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஸோ இது 2 மிஸ்டேக்குங்க. மொபைல் ஃபோனில் தயவு செஞ்சு சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. ரெண்டாவது காலேஜ் நேம் கரெக்டாக இருக்கா, இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கா, இது முக்கியம். இதுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க, கவர்மெண்ட் கோட்டா தான் போட்டிருக்கீங்களா அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருக்கீங்களா. இந்த இடத்துல வரிசையா கவர்மெண்ட் கோட்டா போட்டுட்டு நீங்க உதாரணத்துக்கு இப்போ தாகூர் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்டகரியும் கோர்ஸும் பார்க்கும்போது கவர்மெண்ட் கோட்டாக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்கும். நம்ம வரிசையாக காலேஜ் நேமை மட்டும் என்ன பண்ணியிருப்போம், 1 2 3ன்னு பார்த்துருப்போம். இது ப்ரியாரிட்டி ஆர்டர்லாம் கிடையாது, ரேண்டமாக வச்சிருக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அப்போ இந்த இதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ல கவர்மெண்ட் கோட்டா இருந்தால் கூட தாகூர்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், இந்த இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 4.5 லட்சம் ரூபாய். அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டா தாகூர் போனீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ். ஸோ அப்போ அந்த அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பண்றது, சின்ன மிஸ்டேக் தான். இதை வச்சுட்டு அவங்க வந்து என்ன எப்படி நடக்கும், சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 4.5 லட்சம் ரூபாய்க்கு சீட் இருந்தா கூட இந்த இடத்துல கவர்மெண்ட் கோட்டாக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க போட்டிருந்ததுனால நமக்கு அந்த சீட்டு தான் என்ன பண்ணுவோம், அலாட் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுடைய ப்ரியாரிட்டி ஆர்டர் நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும், கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். நீங்க வெளியே ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்ல பண்ணாலுமே கூட உடனே சாய்ஸ் லாக் பண்ணாதீங்க. இந்த இடத்துல ப்ரிவ்யூ சாய்ஸஸ் இருக்கு, லாக் சாய்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த லாக் சாய்ஸஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோலாம் வரும். ஓடிபி கேட்கும், ஓடிபி கொடுத்துட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆகிடும். இந்த இடத்துல பாருங்களேன், லாக் சாய்ஸஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ எம் அவேர் தட் ஐ கேன் ஏபிள் டு ஆட் மல்டிபிள் சாய்ஸஸ் as my preferences although I am willing to study in எனி ஒன் அண்ட் ஒன்லி. நம்மளோட ப்ரிஃபரன்ஸில் கொடுத்த ஏதாவது ஒரு காலேஜில் தான் நான் படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கிறேன். கன்ஃபார்ம்னு கொடுங்க. லாக் சாய்ஸஸில் நீங்கள் டோட்டலாக
எவ்வளோ காலேஜஸ் போட்டிருக்கீங்கிறதெல்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணும். இப்போ இவங்க இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து என்ஆர்ஐக்கு எதுவும் போடலை, என்ஆர்ஐல எதுவுமே இல்லை, 0-0ல இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரே ஒரு சீட் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. சிஎம்சி வெள்ளூரா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு காலேஜா இருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 17 இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. ஸோ இதெல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல 36 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 36 கவர்மெண்ட் காலேஜ் போட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 22 பிரைவேட் காலேஜுக்கு 22 பிரைவேட் காலேஜ். இது போன வருஷம் பிடிஎஃப் இந்த இந்த ஸ்கிரீன்ஷாட், அதனால அப்படி வச்சிருக்கிறேன். இங்க 20ன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் கரெக்டாக காமிப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓடிபி கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் வந்து அப்படிங்கிறது ஆகிடும். சரிங்களா? ஐ டிக்ளேர் தட் திஸ் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட், எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா சாய்ஸ் லாக்டுன்னு வந்துடும். இந்த இடத்துல பாருங்க, டவுன்லோட் மை சாய்ஸஸ் லாக்டுன்னு வந்துடும். ஒரு தடவை லாக்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தலையில நின்னாலும் சரி, இதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது. ஸோ அதனால சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணி முடிங்க. சாய்ஸ் லாகிங் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பொறுமையாக கடைசி நாள் அன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தப்பு இல்லாமல் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க, நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் அதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம். அண்ட் தப்பு இல்லாமல் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கெல்லாம் நல்ல இடங்கள்ல கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.